திமுக உறுப்பினர்கள் ஒவ்வொருத்தரும் காங்கிரஸை வந்து பகிரங்கமா கேள்வி கேட்கலாம். இங்க கூட்டணியில இருக்கீங்க. கரூர் சம்பவத்துக்கு காரணம் விஜய் அவர்கள். விஜய் தாமதமா போனது கொண்டது. சட்ட ஒழுங்கு பிரச்சனை, காவல்துறை தான் காரணம், இது கான்ஸ்பிரசி தேரின்னு எங்களை குற்றம் சொல்லும்போது ராகுல் காந்திக்கு என்ன வெங்காயத்துக்கு வந்து திரு விஜய் அவர்களோட பேச்சு வேண்டி கிடக்குது. கூட்டணி எங்களோடவா இல்லை அவங்களோடவா? எப்படி இருக்கிறீங்களா இல்லை போறீங்களா? அப்படி இன்னைக்கு தேதியில இப்ப நிறைய பேர் சொல்றாங்க. ஆனா அதன் பிறகு ஒரு 2 முறை அல்லது 3 முறை கூட முதலமைச்சர் அவர்கள் என்னுடைய பிரதர், அவர் என்னுடைய சகோதரர் அப்படின்ட்டு மென்ஷன் பண்றாரு. நீங்க சொல்றீங்க, ஆனா வந்து இந்த விஷயத்துல ராகுல் காந்தி அவர்கள் பண்றது சரி கிடையாது. அதாவது பண்றது சரி. நான் ஒரு விஷயம் ரொம்ப பாத்தீங்கன்னா அடிக்கடி ஒன்று சொல்வேன். தேர்தல் கூட்டணின்றது வேறங்க. பட் ஒரு கிராட்டிடியூட் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. ஒரு நம்பிக்கை, ஒரு நன்றி விசுவாசன்றது முக்கியம். இன்னைக்கு திமுக கண்டு இல்லைன்னா காங்கிரஸ் கட்சியோட நிலைமை என்ன? தமிழகத்தில் நீங்கள் மற்ற மாநிலத்தில் எப்படி தோக்குறீங்களோ அதே மாதிரி தோற்று போயிருப்பீங்க. ஆனால் ஒரு 10 வருஷமாக தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சியும் சரி பாரதிய ஜனதா கட்சியும் பொதி சுமை தான். அதை தூக்கி தான் சுமைக்கணும் மாநில கட்சிகள். உதாரணத்துக்கு இப்போ எஸ்ஐஆர் நடக்குது, ரைட்டுங்களா? பாஜக எடுத்துகிட்டு வருது, இதில் பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசுகிறாங்க. பிரதான எதிர்கட்சி ஆல் இண்டியா லெவலில் யார்? தேசிய லெவலில் காங்கிரஸ். தமிழகத்தில் எங்கன்னா காங்கிரஸ்காரர்கள் பூத்து போட்டு எங்கன்னா உட்காந்து பார்த்தீங்களா? இப்போ நீங்கள், நான் தெருவா சுற்றுருவேன். 2 நாளைக்கு முன்னாடி காஞ்சிபுரத்தில் இருந்தேன், இப்போ இன்றைக்கி சென்னை பார்த்தேன், போன வாரம் வந்துட்டு நான் கோயம்புத்தூர் திருப்பூர்லாம் போயிருந்தேன், எங்கேயும் பார்க்கல. ஒன்று திமுககாரங்க டேபிள் போட்டு உட்காந்துருக்காங்க, இல்லைனா அண்ணா திமுககாரங்க டேபிள் போட்டு உட்காந்துருக்காங்க. ஒரு சில இடத்துல வந்து தாவேக்காவும் டேபிள் போட்டு உட்காந்துருக்காங்க. இந்த 3 கட்சி தான் நான் பார்த்தேன். டிஎம்எம்கே, தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் ஆகட்டும், அப்புறம் தௌஹீத் ஜமாத் போன்ற தோழர்கள் வந்து இது இருக்கா இல்லையா, ஓட்டு போயிடுமான்னு அந்த பதப்பதப்பில் அவங்களும் பூத்து போட்டு வீடு வீடாக போய் பார்க்குறாங்க. பாரதிய ஜனதா கட்சியும் இப்போ ஊட்டி போன்ற இடங்கள், கோயம்புத்தூர் போன்ற இடங்கள்ல அவங்க சக்திக்கு ஏற்ற கட்சிக்கு போடுறாங்க. இவ்வளோதான் நடக்குது. இதில் காங்கிரஸ் கட்சியை நான் எங்கேயும் பார்க்கல. ஆனால் பாஜக எதிர்க்க வேண்டியது யாரு? காங்கிரஸ். ஆனால் காங்கிரஸ் என்ன வேலை பார்க்குது? ஒன்றும் கிடையாது. ஆனால் என்ன கேட்பாங்க? எங்களுக்கு சரிசமமாக பங்கு சீட்டு வேணும், ஆட்சியில் அதிகாரம் வேணும், அப்புறம் நாங்கள் வந்து விஜய் கூட பேசுவோம், அப்புறம் ராகுல் காந்தி வந்து ஒரு புதுசாக ஒரு கணக்கு போடுறாரு அப்படின்னு இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதே இது கலைஞராக இருந்தால் இந்த நேரத்துக்கு வந்து கண்டிப்பாக ஐயா ஸ்டாலின் அவர்கள் போல் இந்த மாதிரி அழகாலாம் பதில் சொல்லியிருக்க மாட்டார். கண்டிப்பாக ஒரு 4-5 கிண்டலு கீழ்வெட்டு பண்ணி நீங்கள் யார் தமிழகத்தில் வந்து கோட்டிட்டு காட்டியிருப்பார்.